கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 4ஆம் மாதத்திலும் உங்களை சந்திப்பதிலே கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தியானிக்கும்படி மீகா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். அல்லேலூயா. இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு விசேஷத்த தன்மை என்னவென்று சொன்னால், கர்த்தர் தடைகளை நீக்குகிறார் என்ற பதத்திலே சொல்லப்படாமல் தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தருக்கு இங்கே ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் தடைகளை நீக்கி போடுகிறவர். அல்லேலூயா. யெகோவா என்பது அவருடைய நாமமாக இருந்தாலும், வேதாகமத்திலே அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், தேவனுடைய செயல்களை வைத்து அவருக்கு நாமம் கொடுக்கப்படுவது பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அநேகர் அப்படி செய்வதை நம்ம பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகார் தேவனுக்கு என்னை காண்கிறவள் என்று பெயரிட்டான். எதனாலே? நான் இக்கட்டில் இருக்கிற போது கர்த்தர் என்னை கண்டார். அல்லேலூயா. அதனாலே அவர் என்னை காண்கிறவர் என்று சொல்லி அவள் பேரு கொடுத்தாள். அல்லேலூயா. இப்படியாக அநேக பரிசுத்தவான்கள் தேவனுக்கு நாமங்களை கொடுத்திருக்கிறார்கள். எதை வைத்து? கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில என்ன செய்தார் என்று வைத்து. அல்லேலூயா. அதெல்லாம் எதை குறிக்கிறது? தேவனுடைய செயல்களை வைத்து அவருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நாமங்கள். அதே போலதான் இங்கே தேவனுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர். ஏன்? அவருடைய குணாதிசயங்களிலே ஒன்று தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்குகிற குணாதிசயம். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக இந்த நாளிலே கொடுக்கிறார். இந்த நாளிலே நம்மளோட வாசம் பண்ணுகிற தேவன் நமக்கு முன்பாக அவர் கடந்து போகிறார். கடந்து போகிற பாதையில் என்ன செய்ய போகிறார்? நமக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி நம்மை சுதந்திரிக்க பண்ண போகிறார். அதுதான் இந்த வேதத்தில் பார்க்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அல்லேலூயா. அவர்கள் என்று சொன்னால் நமக்கு முன்பாக அவர் நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அல்லேலூயா. நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் நாம் நீக்கி வாசலால் உட்பிரவேசிக்க போகிறோம். அல்லேலூயா. வேறு பிந்தின வழிகளிலே அல்ல, பின் வழியாக குறுக்கு வழியாக ஆசீர்வாதத்தில் நாம் பிரவேசிக்க போகிறது இல்லை. கர்த்தர் நேர் வழியாக, கர்த்தருடைய திட்டத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தர் நம்மளை நடத்துகிறபடி நாம் வாசலால் உட்பிரவேசிக்க போகிறோம். அல்லேலூயா. அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அல்லேலூயா. முன்னாடி போவது யார் என்று கேட்டால் ராஜா. ஒரு ராஜாவோ அல்லது இந்த நாட்களில் இருக்கிற தலைவர்கள் யாராவது ஒரு திசை வழியாக போக விரும்பினால் என்ன செய்ய? உடனே அங்கே சாலைகள் உண்டாகும். அவர் ஒரு முட்டு சந்து வாயிலாக போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அந்த முட்டு சந்து என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் உடைச்சி இடித்து அங்கே பாதை இல்லாத இடத்துலையுமே பாதையை உண்டு பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. அப்படி தான் அவர் எப்படி போகிறாரா? ஒரு ராஜாவாக போகிறார். அல்லேலூயா. அப்படியானால் அவருக்கு முன்னாடி எந்த தடையுமே வர முடியாது. ராஜாவுக்கு யாராவது தடை செய்ய முடியுமா? ராஜா தீர்மானிச்சிட்டா அந்த பாதையில தான் அவர் கடந்து போவார். அப்படியானால் நம்முடைய தேவன் தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக ஒரு ராஜா நடையாய் கடந்து போகிறார். அவருக்கு பின்பாக நாம் கர்த்தரை துதித்து கொண்டு மகிழ்ச்சியோடே அவரை பின்தொடர்ந்து அந்த தடைகளெல்லாம் நீக்கி போடுகிற பாதையிலே நாம் கடந்து போய் நம்மை ஆசீர்வாதங்களை தேவன் காண பண்ண போகிறார். அல்லேலூயா. அது முடியும் போது பாருங்க, கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். நமக்கு முன்னாடி அவர் நடந்து போவார். தடைகளெல்லாம் விட்டு போடுவார். அல்லேலூயா. நீங்கள் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பே. ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு உவமையை பயன்படுத்துகிறார். தன்னை ஒரு மெய்ப்பனாகவும் மந்தையிலிருந்து அழைத்து போகிற ஆட்டையும், ஆடு என்பது நம்மை, அந்த மெய்ப்பன் எப்படி போவான்? ஆட்டை பெயர் சொல்லி அழைத்து அதற்கு முன்னணியிலே நடந்து போகிறான். ஏன்?
அந்த முன்னணியில் இருக்கிற ஆபத்துகள் எல்லாவற்றையும் ஆடுகளை காப்பாற்றி கொண்டே அது முன்னணியிலே பாதைகளை உண்டு பண்ணி அவன் கடந்து போவான். அவனுடைய ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு பின்தொடர்ந்து கொண்டே வரும். அந்த ஆடு எந்த தடையுமே பார்க்காது. அந்த ஆடு கண்ணுக்கு எந்த தடையுமே இருக்காது. ஏன்? அந்த மேய்ப்பன் எல்லாத்தையும் தடையெல்லாம் நீக்கிட்டு அவன் முன்னாடி போயிட்டே இருக்கிறதுனால அந்த ஆடு தடையை பார்க்காது, மெய்ப்பனை பார்த்து கொண்டே இருக்கும். மெய்ப்பனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு ஒரு ராஜாவாக, தடைகளை நீக்கி போடுகிறவராக நமக்கு முன்பாக அவர் கடந்து போக போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடை என்ன? யோசித்து பாருங்க. தேவ சமூகத்தில் வையுங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் தடைகளை நீக்கி போட போகிறார். கர்த்தர் என்னெல்லாம் செய்ய போகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 40வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம தியானிக்கும் போது, பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். அல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்பட்டோம். அல்லேலூயா. ஒரு பாதையிலே நேர்த்தியாக இருக்கணும்னு சொன்னால் ரோடு நேராக இருக்கணும், அப்போ தான் போக முடியும். அல்லேலூயா. அங்கே பெரிய ஒரு பள்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம்? பள்ளத்தில் விழுந்துவிடுவோம், வாகனம் நேராக போக முடியாது இல்லையா? அப்போது ஆண்டவர் சொல்கிறா, உன் வாழ்க்கையில் பள்ளம் இருக்குதா? அந்த பள்ளத்தை கர்த்தர் நிரப்புவார். இல்லை உனக்கு தடையாக மலை இருக்குதா? அந்த மலையை தேவன் சமமாக்குவார். அந்த மலையை தாழ்த்தி கோணலானவைகள், வளைந்து வளைந்து போகுதா வாழ்க்கை? நேராகவே போல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறேன், ஒரு படகு காற்றிலே அலை மோதுகிறதை போல மோதி கொண்டிருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய பாதை செவையாகும். அது கோணலாக இருந்திருக்கலாம், ஆனால் இந்த மாதத்திலும் கர்த்தர் அதை செவ்வையாக்கி கரடு முரடான காரியங்களை தேவன் சமமாக்குவார். கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. நம் பாதையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வாதத்தின் பாதையிலே தேவன் நடத்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நடத்துதல், கர்த்தருடைய செய்கை அதை செய்து முடிக்கும். இது தேவனுடைய வாக்குத்தத்த வசனமாக இருக்கிறது. இது நாம் உரிமை பாராட்டி செபிக்கும் போது எப்படிப்பட்ட தடை உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. வேதாகமத்தில் இருந்து எப்படி தேவன் தடைகள் எல்லாம் நீக்கி போட்டார் என்று சொல்லி நாம் ஒரு 4 குறிப்புகளை நம்ம தியானிக்கலாம். அல்லேலூயா. முதலாவது குறிப்பாக நீங்கள் என்னுடைய கூட யாத்திராகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்பீர்கள். ஆனால் பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்குவதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், யோசேப்பின் தலைமையிலே 70 பேராக தன்னுடைய தகப்பன் குடும்பத்தார், சகோதரன் சகோதரிகள், அவர்களுடைய குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து அவர்கள் எகிப்து தேசத்துக்குள்ளாக வந்தார்கள். ஆரம்பம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆரம்பம், ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு ஆரம்பம். அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. ஏன்னா தேசம் எங்கும் பஞ்சம் இருக்கும்போது எகிப்து தேசத்தில் மாத்திரம் தானியம் இருந்தது. அவர்கள் அறிந்தார்கள், தன் சகோதரன் எகிப்து தேசத்தில் 2ஆம் நிலையில் இருக்கிறான், அவனுக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனாலே அவர்கள் ஆரம்பம் எகிப்து தேசத்தில் மிகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் களிப்புமாய் இருந்தது. ஆனால் இன்றைக்கு யோசேப்பும் அவனுடைய காரியங்கள் எல்லாம் மறைந்து போன போது புதிய ஒரு ராஜாக்கள் அங்கே எழும்பின காலகட்டங்களிலே மகிழ்ச்சியாய் தொடங்கினவர்கள் அவர்கள் துக்கத்தோடு கடந்து போனார்கள், வலியும் வேதனையோடு கடந்து போனார்கள். அவர்களுடைய எஜமான்கள் அவர்களை கடினமாய் நடத்தினார்கள், ஒவ்வொரு நாளும் வேலைகளை பலுவாய் வாங்கினார்கள். அவர்களுடைய ஜீவம் கசந்து போய் இருக்கிற சூழ்நிலையிலே தேவன் அவர்கள் கண்ணீரை நோக்கி பார்த்தார். அவர்களை ஒடுக்கப்படுகிற நிலையை கண்ணோக்கி பார்த்தா அவர்களை விடுதலையாக்கும்படி மோசேயை அனுப்பினார். என் ஜனத்தை எகிப்திலிருந்து நீ அழைத்து கொண்டு கானான் தேசத்துக்கெல்லாம் நீ நடத்த வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு வித்தியாசப்பட்ட அழைப்பை கொடுத்து தேவன் அவனை நடத்தினார்.
ஆனால் அந்த நடத்துதலுக்கு தடையாக இருந்தது பார்வோன். பார்வோன் அந்த ஆசீர்வாதத்திற்கு, அவர்கள் விடுதலைக்கு அவன் தடையாக அவன் எழும்பி நின்றான். அல்லேலூயா. அவன் இடத்துல போய் மோசே கேட்டபோது அவன் என்ன செய்தான்? நான் உங்களை அனுப்ப விடேன் என்று சொல்லி அவன் யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போமானால், அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆலோட்டிகளையும் அவர்கள் தலைவரின் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல் இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம். அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். அதில் நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாயிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக விலையை சுமத்துங்கள். அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அல்லேலூயா. பார்வோன் அனுப்புவதற்கு பதிலாக அவன் வேலையை இன்னும் வலுவதாக்கினான். அவனுடைய எகிப்தியரை கூப்பிட்டு, இஸ்ரவேலர்களுக்கு இனி நீங்கள் வைக்கோல் கொடுக்காமல் இருங்கள், அவர்களே அதை சேகரித்து கொள்ளட்டும், அவர்களுக்கு வேற எந்த காரியமும் உதவி செய்யாதிருங்கள், ஆனால் அவர்கள் வழக்கம் போல எவ்வளவு செங்கல் ஒரு நாளிலே அவர்கள் அறுத்து கொடுப்பார்களோ அதை குறையாதிருங்கள் என்று சொன்னார். அவன் யோசித்தான், ஜனங்கள் ஏன் திடீர்னு சொல்லி அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சில நேரம் கேட்கிறார்கள்? எகிப்து தேசத்தை விட்டு, அரண்மனையை விட்டு, அந்த கோட்டையை விட்டு வெளியே போக வேண்டும் என்று ஏன் கேட்கிறார்கள்? அதிக நேரம் அவர்களுக்கு இருக்கு போல என்று சொல்லி அவர்கள் இன்னும் அதிகமாய் வேலை பலுவை அவர்கள் சுமத்தினான். அல்லேலூயா. வேலையை பலுவை அதிகம் சுமத்தினானே தவிர அவர்களுக்கு வேண்டிய கூலியை அவன் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அவர்களுக்கு இருந்த தடை, பார்வோன் என்னும் தடை அவர்களுக்குள்ளா இருந்தது. அல்லேலூயா. அந்த பார்வோனின் தடையை தேவன் எப்படி முறியடித்தார்? கர்த்தர் எகிப்து தேசத்தில் பெரிய பயங்கரமான செய்கைகளை தேவன் செய்தார். அல்லேலூயா. பார்வோன் தூங்கி கொண்டு இருக்கிற போது, எகிப்தியர் தூங்கி கொண்டு இருக்கிற போது இஸ்ரவேல் ஜனம் தப்பித்து ஓடி வரவில்லை. அல்லேலூயா. ஒரு கூட்டமாக 10 பேராக 100 பேராக கோட்டை சுவரை எகிரி குதித்து தப்பித்து அவர்கள் வெளியே வரவில்லை. தேவன் அவர்களை ராஜ நடையாய் எழுப்பி கடந்து கொண்டு வந்தார். அவர்கள் கம்பீரமாய் அவர்கள் வெளியே வந்தார்கள். எப்படி? கர்த்தர் வாதைகளை அனுப்பினார். கடைசியாக எகிப்தியருடைய பிள்ளைகள், மூத்த பிள்ளைகள் சங்கரிக்கப்பட்டன. அல்லேலூயா. தேவன் தடைகளை நீக்கி போட்டார். அல்லேலூயா. அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. எப்படி? அவர்கள் போய் தங்கங்களை கேட்டார்கள், வெள்ளிகளை கேட்டார்கள். அல்லேலூயா. எகிப்தியர் இவர்களெல்லாம் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். யோசித்து பார்க்கிறேன், ஏன் கர்த்தர் அப்படியாக அவர்களுக்கு சொன்னார்? ஏன் எகிப்தியரிடத்துல போய் தங்கத்தையும் வெள்ளியையும் வாங்கி கொண்டு வாங்க என்று சொன்னார்? அல்லேலூயா. யோசித்து பார்த்தபோது அது அவர்களுக்கு உண்டான கூலி. இத்தனை ஆண்டுகள் எகிப்திற்கு அவர்கள் வேலை செய்தார்கள், ராஜாவுக்கு வேலை செய்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆகாரமே தவிர வேறு எந்த கூலியும் அவர்கள் கொடுக்கப்படவில்லை. அந்த கூலியை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் கிரியை செய்தார். நாளிலும் உங்களுடைய ஜீவனுக்கென்று நீங்கள் பார்க்கிற வேலையிலோ தொழிலிலோ உங்களுக்கு இருக்கிற தடைகளை தேவன் நீக்கி போடுவார். அவர்கள் வேலை செய்தார்கள், அந்த வேலையினுடைய பலனை அவர்கள் முழுமையாக அனுபவிக்கவில்லை. ஆனால் கர்த்தர் விடுதலை ஆக்கின நாளிலோ அவர்கள் வேலைக்கான கூலியை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதுக்கு மிகுதியான தங்கத்தை அவர்கள் இடத்தில் வாங்கினார்கள். அல்லேலூயா. தேவன் நம்முடைய வேலையிலும் நம்முடைய பிஸ்னஸிலும் இருக்கிற தடைகளை நீக்கி போடுவார். முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதத்தில் செபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை தேவன் அப்புறப்படுத்துவார். அந்த தடைகள் உங்கள் வாழ்க்கையிலேயே தொடருவதே இல்லை. அது கர்த்தராலே ஆகும், மனுஷனாலே கூடாது. மனுஷனுடைய முயற்சியினால தடைகளை நீக்க முடியும்னா அது நீக்க முடியாது. கர்த்தர் அந்த காரியத்தை செய்யும். நீங்கள் என்னோட உபாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிப்பீர்களானால், உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா.
நம் சத்துருக்களோட போராடி நமக்கு வேண்டிய ரட்சிப்பை கொடுக்கும்படி, நமக்கு வேண்டிய காரியங்களை வாய்க்க பண்ணும்படி கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடைய கூட இருக்கிறது. கர்த்தரதை செய்து முடிப்பா. தடைகளை பயமா இருக்கா? தடை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வா. அவரிடத்துல கேளுங்க, கர்த்தாவே, என் தடை, இந்த தடை என் வாழ்க்கையில் இருக்கிறது, தயவு செய்து அப்புறப்படுத்தும் என்று செவியுங்கள். கர்த்தர் இந்த மாதத்தில் தடைகளை நீக்கிப்படுகிறவராக நமக்கு முன்பாக ஒரு கடந்து போகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக நீங்கள் வாசியுங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1 வசனம். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனாத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், தாவீதை கொன்று போடும்படி சவுல் யாரு? ராஜாவாகிய சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியர்காரர் எல்லாரோடும் அவன் பேசினான். சொல்றான், எப்ப வாய்ப்பு கிடைத்தாலும் தாவீதை என்ன பண்ணுங்க? கொன்று விடுங்கள். ஆலோசனை பண்ணினா யார்? ஆலோசனை பண்ணினா ராஜாவாகிய சவுல். யாருக்கு விரோதமாக? கர்த்தர் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு விரோதமாக. அல்லேலூயா. நல்லா கணித்து பாருங்க. கர்த்தர் தாவீதின் மேலே அபிஷேகித்து அவன்தான் ராஜா என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசினாலே அபிஷேகித்து விட்டார். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் நிறைவேறாதபடிக்கு தடையா இருக்கிற மனுஷன் யார் என்று கேட்டால் ராஜாவாகிய சவுல். அவன் தடையா எழும்பி இவன் எப்படி ராஜாவாகிறான், எப்படி அடுத்த நிலைக்குள்ளாய் வருகிறான் என்று சொல்லி அவன் வாழ்க்கையிலே தடையை உண்டு பண்ணும்படி மரணத்தை அவனுக்கு பரிசீலிக்க விரும்பினான். அல்லேலூயா. சவுல் ராஜா ஒரு தடை, ஜீவனுக்கே தடையாய் இருந்து எழும்பினான். கர்த்தர் அதிலிருந்து தாவீதை விடுதலையாக்கினார். எப்படி விடுதலையாக்கினார் தெரியுமா? அவன் சத்ருவாய் அவன் எழுமின போது எப்படி விடுதலை ஆக்கினா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோப்பின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாயிருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய வசனம் இருக்கு. ஒரு எச்சரிப்பான வசனமா இருக்கலாம், ஒரு பயமுறுத்துகிற வசனமாக கூட இது தோன்றலாம். ஆனால் பாருங்க, உன்னை ஒடுக்கினவருடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்னு கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாக இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. தாவீதை கொல்லும்படி திட்டம் தீட்டின இந்த சவுல் ராஜாவுடைய மரணம் அவன் இரத்தத்திலே அவன் குளித்தான். வாசியுங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 31ஆவது அதிகாரம் 3-4 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்போது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். அல்லேலூயா. பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்தபோது சவுல் வில் வித்தை வீரர்களாலே அவன் கொல்லப்படும்படி அவனுடைய சரீரம் மிகவும் சேதமானது. ஜீவன் பிரிந்து போகவில்லை, ஆனாலும் அவன் பிடிபடுவேன் என்று அவன் யோசித்து தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து சொல்கிறான், நீ என்னை கொன்று போடு, அவர்கள் கொல்ல வேண்டாம். ஆனால் ஆயுததாரி ராஜாவை எப்படி கொல்ல முடியும்னு சொல்லி அவன் ஓடி போயிட்டான். ஆனால் அந்த கத்தியை அவன் பூமியிலே நட்டு அதன் மேலே அவன் விழுந்தான். அல்லேலூயா. வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஒடுக்கினவன் தன் மாம்சத்தை தானே உண்பதை போல அவன் சரீரத்தையே பட்டயத்துக்கு இரையாக்கினான். தாவீதை பட்டயத்தை கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தவன் தன்னுடைய பட்டயத்தையே தனக்கு விரோதமாய் பயன்படுத்தி கொண்டான். அவன் இரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டது. அவன் இரத்தத்திலே அவன் தோய்ந்து போயிருந்தான். அல்லேலூயா.
அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவரை காரியத்தை கர்த்தர் முறியடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் தாவீதுக்கு உண்டான குணாதிசயம் நமக்கு இருக்க வேண்டும். நீங்கள் ரோமரில் 12வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினுக்கு இடம் கொடுங்கள். அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அருமையான வேத வசனத்தை வியாக்கியமானதை பார்க்கிறோம். அது சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். அல்லேலூயா. நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அப்படியானால் நாம் விரோதத்தை வளர்க்கக்கூடாது, நாம் எரிச்சலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நாம் நமக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷர்களை சபிக்கவோ அவர்களை துன்புறுத்தவோ, நீ எனக்கு செய்தால் நான் உனக்கு செய்கிறேன் என்றோ நாம் செய்யாதிருக்கிற போது நமக்கு வேண்டிய நீதியை கர்த்தர் வருஷிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை அவர் சரி கட்டுகிறது அவருக்குரியது. ஏன்னா நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு விரோதமாக எழும்புறவர்களை கர்த்தர் சரி கட்டுகிறார். ஆனால் வேத ஆலோசனை சொல்லுகிறது, நீ சரி கட்ட இறங்கக்கூடாது. அல்லேலூயா. அநேக நேரத்தில் நாம் செய்கிற தவறு என்ன? நாம் ஒரு கை பார்த்து விடலாம் என்று சொல்லி இறங்குகிறோம். தடை இன்னும் பெரிய தடையாய் மாறுகிறது. ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனையில் போய் விடுகிறது. ஒரு வாக்குவாதம் இன்னொரு வாக்குவாதத்தில் போய் முடியும். ஒரு கைகலப்பு இன்னொரு கைகலப்பில் போய் முடியும். அல்லேலூயா. நாம் கிரியை செய்தால் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. தடை பெருகி கொண்டே போகும். கர்த்தர் கிரியை செய்வாரானால் நமக்கான நீதியையும் வருஷிக்க பண்ணுவார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடையையும் தேவன் நீக்கி போடுகிறார். அல்லேலூயா. சவுல் இறந்த மாத்திரத்தில் தாவீதுக்கு ஆசீர்வாதம் தான். அவன் எந்த தடையுமே அதுக்கப்புறம் அவன் ஜீவியத்தில் பார்க்கக்கூடாதபடிக்கு அவன் செய்த எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தவராக இருந்தான். எதனால தெரியுமா? சவுலை அவன் கொல்வதற்கு 2 வாய்ப்பு கிடைச்சது. 2 முறை தாவீதுக்கு சவுலை கொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. தாவீதை சுற்றி இருந்தவங்களாம் சொன்னாங்க, கொன்று போட நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் இல்லைன்னா சொல்லுங்க, நான் போய் உனக்காக செஞ்சிடுறேன், நான் உங்களுக்காக கொலை செய்கிறேன், அது ரத்தப்படி உங்கள் மேலே வராது, நான் தானே செய்கிறேன், நல்ல ஒரு வாய்ப்புன்னு சொன்னாங்க. தாவீது அவனும் செய்யலை, அவனை சுற்றி இருந்தவங்களும் செய்ய விடலை. அவன் யுத்தத்தை தன்னுடைய கையில் எடுக்கலை. கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே நான் கரம் வைக்கக்கூடாதபடிக்கு கர்த்தர் காரியங்களை பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி தேவன் மேலே பற்றுதலாக இருந்தான். அதனாலே கர்த்தர் அவனை பாதுகாத்தது மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையில் இருந்த தடையை தேவன் அப்புறப்படுத்தினார். வாழ்க்கையில் சத்துருவானவர்கள் எழும்பலாம், மனுஷர்கள் எழும்பலாம், கர்த்தர் அதிலிருந்து ஜெயத்தை கொடுப்பார். இந்த மாதத்தில் எல்லா தடைகளும் தேவன் நீக்கி நேர்த்தியான பாதையிலே தேவன் நம்மளை நடத்துவார். 3வதாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுவது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அல்லேலூயா. இங்கே சமுத்திரம் என்னும் ஒரு தடை அவருக்கு முன்பாக வந்தது. தேவனால் நடத்தப்பட்டு கானான் தேசத்துக்குள்ளாய் அவர்கள் பிரவேசிக்கும்படி உற்சாகமாய் அவர்கள் முன்னேறி போனார்கள். நேராக ஆண்டவர் எங்கே நடத்தினார? சமுத்திரத்துக்கு நேராக நடத்தினார். அல்லேலூயா. சமுத்திரத்தை பார்த்தபோது அவர்கள் திகைத்து நின்றார்கள். மோசே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் சொல்றாரு, நீ ஏன் என்னிடத்துல முறையிடுற? நல்லா யோசித்து பாருங்க. நம்ம ஒரு காரியத்துக்காக செபிக்கும் போது கர்த்தர் கேட்குற, நீ ஏன் என்னிடத்துல செபிக்கிறேன்னு கேட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லேலூயா. நம்மளை யோசிப்போம் இல்லையா? அதே போல பாருங்க, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போ. என்ன சொல்ற? முன்னாடி தடை இருக்குது. மோஸ்ட்லி நினைச்சிருப்பாரு, முன்னாடி சமுத்திரம் இருக்குது, எப்படி போகிறது? அதற்காகத்தானே நான் செபிக்கிறேன், அதனால தானே உங்களை நோக்கி பார்க்கிறேன். கர்த்தர் சொல்கிறா, நீ முன்னாடி கடந்து போமா. நீ முன்னாடி போகும்போது அது தடை நீக்கப்படும். தடை நீங்கி போகும். சமுத்திரம் முன்னாடி இருக்குதா? பயப்படாது, விசுவாசத்தோட கடந்து போகும்.
கர்த்தர் தடையை நீக்குவார் என்று சொல்லி விசுவாசத்தோடே நீ கடந்து போகும்போது கர்த்தர் உன்னுடைய தடைகளை தேவன் நீக்கி போடுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. 16ஆம் வசனத்துல பாருங்க, அவன் தன்னுடைய கோலை ஓங்கி அதை சமுத்திரத்தின் மேல் நீட்டின போது அது அவனுக்கு வழி விட்டது. ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடக்கிறதை போல நடந்தார்கள். அல்லேலூயா. யோசுவாவின் நாட்களிலுமே யோர்தான் நதி அவர்களுக்கு முன்பாக வந்தபோது அவர்கள் ஆசாரியர்கள் முன்பாக அதில் கால் வைத்த போது அந்த நதி பின்னிட்டு போனது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர்களும் அங்கே முட்டி போட்டு ஜெபம் பண்ணல, ஆண்டவரே நீக்கு சொல்லலை. ஆண்டவர் தான் நீக்கினாரு. ஆனா விசுவாசத்தோடே முன்னேறினார்கள். அல்லேலூயா. நான் அதை முயற்சி செய்தால் அதை ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று நிச்சயத்தோடு நீங்கள் செய்வீர்கள். ஆனால் கர்த்தர் அதற்கு இருக்கிற தடையை நீக்கிப்படுகிறவராக இருக்கிறார். அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? என் மேலே இருக்கிற விசுவாசம், என் மேலே இருக்கிற நம்பிக்கை, அது போதும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது ஒரு சிலருக்கு அற்புதத்தை செய்வதற்கு முன்னாடி கேட்டார், இது என்னால் செய்யக்கூடும் நீ நம்புறியா? இது என்னால் முடியும் நீ விசுவாசிக்கிறியா? ஆமாம் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னபோது கர்த்தர் மகிழ்ச்சியோடையே அற்புதங்களை செய்தார். நல்லா யோசித்து பாருங்க, அந்த கேள்வி கேட்காமலே ஆண்டவரால் சுகம் கொடுத்துருக்க முடியும். எதுக்கு வந்திருக்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியும், எத்தனை நாளாக அவன் பலவீனமாக இருக்கிறான்னு தெரியும். கேட்காமலேயே தேவனால் பார்வை கொடுத்துருக்க முடியும், சுகத்தை கொடுத்துருக்க முடியும். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறா, என் மேலே நீ நம்பிக்கை வைக்க வேண்டும், என்னை நீ விசுவாசிக்க வேண்டும், இது என்னாலே கூடும் என்று நீ நம்ப வேண்டும். ஒருவேளை கர்த்தரால் எல்லாம் கூடும் நம்பலாம், ஆனால் இந்த பிரச்சனைக்கு கர்த்தரால் நீக்க முடியும் நம்புறீங்களா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தாவே நீக்கி போடும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடே நீங்கள் காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் அதில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுகிறவர்களா இருக்கிறான். சமுத்திரம் என்னும் தடை பின்னிட்டு போகிறதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. 4ஆவதாக லூக்காவின் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் முடிய வாசிக்கலாம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தில் இன்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லி தேவன் அவளை குறித்து சொல்லுகிறதே பார்க்கிறோம். இந்த ஸ்ரீ எதனாலே கட்டப்பட்டிருந்தால் பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி. அல்லேலூயா. அதுதான் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்தார். அல்லேலூயா. பிசாசினாலே உண்டான பலவீனப்படுத்துகிற ஆவியினாலே தாக்கப்பட்டார். அல்லேலூயா. அன்றைய நேரத்தில் பாருங்க, நம்ம சுகமாய் ஆரோக்கியமாய் இருக்கக்கூடாதபடிக்கு பிசாசினாலே உண்டாகிற தடைகள் உண்டு, அசுத்த ஆவிகளினாலே உண்டாகிற தடைகள் உண்டு. அந்த தடைகளை எல்லாவற்றையும் தேவன் நீக்கி போட வல்லமையுடைய தேவன். நம்ம சுகமாக இருக்கக்கூடாதபடிக்கு, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாதபடிக்கு, நம்முடைய காரியங்களை நாம் விடுதலையாய் செய்யக்கூடாதபடிக்கும் பிசாசின் கட்டுகள் ஒரு சில நேரங்களிலே வருகிறது. அல்லேலூயா. கடந்த நாட்களிலே ஒருவர் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். அது சொன்னால், அநேக ஆண்டுகளாக நான் நல்ல வேலை செய்து கொண்டிருந்தேன். அவருடைய வேலை உடல் உழைப்பினாலே செய்யக்கூடிய ஒரு வேலை. நான் நல்லா பல வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் குறுகிய கொஞ்ச நாளாகவே என்னுடைய சரீரத்தில் ஒரு பலவீனத்தை நான் உணர ஆரம்பித்தேன். அடிக்கடி எனக்கு டயர்டாகிட்டே இருந்தது, எனக்கு சோர்வாகவே இருந்தது. நான் அப்படியே கொஞ்ச நாள் வேலை செய்தபோது நான் ஒரு நாள் தீர்மானித்தேன், இனி நம்ம கண்டிப்பாக உடம்பு என்ன இருக்குது நம்ம செக் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஓனர்கிட்ட போயிட்டு, நான் கொஞ்ச நாளைக்கு வரமாட்டேன், நான் உடம்பை நல்லா சரி பண்ணிட்டு வருகிறேன் என்று சொல்லி அவர் மருத்துவமனைக்கு போய் டெஸ்டெல்லாம் எடுத்து பார்த்தார். அல்லேலூயா. அதில் ஒரு சில பழுதுகள் உண்டு, சரீரத்தில் உண்டு என்று சொல்லி அவர்கள் சொன்னார். அவர் சொன்னார், என்னுடைய எடை 10 கிலோ 12 கிலோ குறைந்து விட்டது, நான் ஏன் என்றே தெரியவில்லை அப்படின்னு சொல்லி நான் மருத்துவத்தில் போனால் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முறை தேவ சமூகத்திலே வந்தார்.
தேவ சமூகத்திலே அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது இது பிசாசினாலே உண்டாயிருக்கிற பலவீனம். இது நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து தேவனிடத்திலே ஒப்புரவாகி உங்கள் காரியங்களை செபத்திலே நீங்கள் சீர் செய்யும் போது இதெல்லாம் மாறிவிடும் என்று சொன்னபோது அவர் தேவனை விசுவாசித்து தேவனை பற்றி கொண்டார், தேவனை பிடித்து கொண்டார். அதற்கு பிறகு எந்த மருத்துவமனையினுடைய மருந்துகளை அவர் உட்கொள்ளவில்லை. தேவனை பிடித்த மாத்திரத்திலே அவர் சாட்சியா சொன்னார், என்னுடைய பலவீனம் என்னை விட்டு நீங்கி போனது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நான் இழந்த சரீர எடையையும் மீட்டு கொள்ளும்படி நான் முன்பாக எப்படி ஆரோக்கியமாக இருக்கும்போது எனக்கு என்ன எடை இருந்ததோ அதை தேவன் எனக்கு மீண்டுமாய் கொடுத்தா. எந்த மருந்துலையும் கொடுக்கல, எந்த காரியத்திலும் கொடுக்கல, கர்த்தரை பற்றி கொண்டபடியினாலே. ஹல்லேலூயா. அப்போ ஒரு சில நேரங்களில் பலவீனங்களும் சத்துனுடைய கிரியைகளால் உண்டாகிற காரியங்களும் உண்டு. அது ஏற்கா வருவது போல தோன்றலாம். ஆனால் பிசாசுடைய கிரியைகள், பலவீனப்படுத்துகிற ஆவியின் கிரியைகள் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட தடைகளை நான் உன்னை விட்டு நீக்கி போடுகிறேன். பிசாசினால உண்டாகிற தடை, பிஸ்னஸில் உண்டாகிற தடை, வாழ்க்கையில உண்டாகிற தடை, எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு தடைகளை நீக்கி போடுகிறா முன்பாக கடந்து போக போகிறார். ஹல்லேலூயா. 4 விதமான தடையை பார்த்திருக்கிறோம். பார்வோன் என்னும் தடை, ராஜா என்னும் தடை, சமுத்திரம் என்னும் தடை, சாத்தானினால் உண்டாகும் தடை. ஹல்லேலூயா. இந்த 4 விதமான தடைகளிலிருந்தும் உங்கள் ஜீவிதத்தில் காணப்படுகிற எப்படிப்பட்ட தடையா இருந்தாலும், பிஸ்னஸ்ல தடை இருக்குதா, வேலை ஸ்தலத்தில் தடையா இருக்குதா, உங்க ப்ரமோஷனுக்கு தடை உண்டா இருக்கிறதா, கர்த்தர் நீக்கி போடுகிறவர் முன்பாக கடந்து போவா. இந்த வசனத்தை நீங்கள் உறுதிப்படுத்தி செபியுங்க. மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிற உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறார். அவர்கள் தடையை நீக்கி வாசலால் உட்பிரவேசிப்பார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாய் கடந்து போகிறார். கர்த்தர் தாமே அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் ராஜ நடையா நடந்து போவா. அவருக்கு பின்பாக நீங்கள் போய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்கள். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல கர்த்தருடைய நாளிலும் தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தின்படி தடைகள் நீக்கிப்படு எங்களுக்கு முன்பாக போகிறார் என்ற திருவசனத்தின்படி தேவன் ஒவ்வொருவருக்கும் முன்பாய் கடந்து போய் அவர்கள் ஜீவியத்தில் காணப்படுகிற சகல விதமான தடைகளையும் தேவன் அப்புறப்படுத்துவீராக. கர்த்தருடைய மகிமை மாத்திரம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தடைகளை தேவன் அப்புறப்படுத்தும். ஆண்டவரே, வீடு கட்டுறவர்களுக்கு உண்டாயிருக்கிற தடைகளை தேவன் அப்புறப்படுத்தும். அப்பா, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற தடைகளை அப்புறப்படுத்தும். கர்த்தருடைய பலன் அவளை ஆட்கொள்ளும்படியாக செபிக்கிறேன். சுக வாழ்வு வாழக்கூடாதபடிக்கு சரீரத்தில் பலவீனத்தை உண்டு பண்ணுகிற சத்துருவினுடைய தடைகளை எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வீட்டிலும் சந்தோஷமும் சமாதானமும் பக்தி விருத்தியும் பரிபூர்ணமாய் உண்டாயிருக்கும்படி தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். நீரே பலப்படுத்தும். இந்த வசனத்தின்படி இந்த மாதம் முழுவதும் தேவன் சகல விதமான தடைகளை நீக்கி தேவன் வெற்றி சிறக்க பண்ணுவீராக. உன் பிள்ளைகள் யாவரும் வெற்றி சிறக்க பண்ணும். கர்த்தருடைய மகிமை அவர்களை ஆட்கொண்டு நடத்தும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே.